அந்த நிலைப்பாட்டுல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4 முனை போட்டியா மோதுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? சரி, அறநிலையத்துறையில நிறைய நல்ல விஷயங்களும் நடந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சில விஷயங்கள் எதிர்ப்பான விஷயங்கள் நிறைய இருந்தது, கோயில் இடிப்பு போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்ம பாக்குறோம். சரி, அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் ஒருவேளை அவருக்கு அமைச்சர் அவர்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கறத கள ஆய்வை மேற்கொண்டு ஒரு அரசியல் விமர்சனத்தை என்ன மாதிரிலாம் கொடுக்க இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திரு சத்யா, உங்களோட ஆய்வுகளை மட்டும் நீங்க பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திரு தினேஷ், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தொகுதி பாத்தீங்கன்னா தேர்தல் வரிசையில 18வது தொகுதி துறைமுகம் தொகுதி. இந்த துறைமுகம் தொகுதி பாத்தீங்கன்னா 2021 PK சேகர் பாபு அவர்கள் தான் திமுக கட்சி சார்பா நிற்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 59,317 வாக்குகள், 58.8% பதிவான வாக்குகள்ல. இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து பிஜேபிக்கு இந்த தொகுதியை ஒதுக்குறாங்க. அங்க வினோத் பி செல்வம்ன்றவர் வந்து அங்க நிக்கிறாரு. திரு தினேஷ் சொன்ன மாதிரி அவர் வந்து பிஜேபி கட்சியில் வந்து துணை செயலாளராக இருக்கிறாரு.